எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். திமுகவில் களை எடுக்கும் நடவடிக்கை அதிரடியாக தொடங்கியது. கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் பொறுப்பில் இருந்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் நீக்கம். சரியாக தேர்தல் பணி செய்யாத, ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை முன்னெடுக்காத மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எச்சரிக்கை. செங்கோட்டையன் விவகாரத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள். ஓபிஎஸ்ஐ சந்தித்ததாக கூறப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் திடீர் மறுப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளை பெற வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக செயல்பட்டு வருகிறது. மதுரையில் தனது பரப்புரையை ஜே.பி. நட்டா தொடங்கி வைக்க உள்ளதாக நயினார் நாகேந்திரன் தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக டி. ராஜா மீண்டும் தேர்வு. விதிவிலக்கு அளிக்கப்பட்டு 3வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார். இறங்குமுகத்தில் இருந்த தங்கத்தின் விலை மீண்டும் அதிரடியாக உயர்ந்தது. சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 84,400 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். தேர்தல் களப்பணியாற்றாதவர்கள், ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை முன்னெடுக்காதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். கோவை மாநகர மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக துரை செந்தமிழ்ச்செல்வன் என்பவர் புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கார்த்திக் திமுக தீர்மான குழு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். உடல்நிலை காரணமாகவே கார்த்திக் நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் தற்போது திமுக களை எடுக்கும் பணியில் அதிரடியாக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி இபிஎஸ்க்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கினார். இதனால் கோபமடைந்த இபிஎஸ் செங்கோட்டையனின் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார். இந்த நிலையில் டிடிவி தினகரனை சந்தித்ததாக வெளியான தகவலை செங்கோட்டையன் மறுத்திருந்தார். இதைத் தொடர்ந்து சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஓபிஎஸ்ஐ செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த தகவலையும் செங்கோட்டையன் மறுத்துள்ளார். தான் அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கவில்லை என அவர் விளக்கமளித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக டி. ராஜா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் அந்த பொறுப்புக்கு தேர்வு செய்யப்படுவது இது 3வது முறை ஆகும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 75 வயதுக்கு உட்பட்டவர்களே நிர்வாக பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பது விதி. டி. ராஜாவிற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 76 வயதான ஒருவர் பதவி நீட்டிக்க அனுமதிக்கப்படுவது இதுவே அக்கட்சியில் முதல் முறை ஆகும். கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் சிபிஐ பொதுச் செயலாளராக உள்ள டி. ராஜா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள சித்தாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 40 எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்பதே பாஜகவின் இலக்கு என்றும் இதற்கான முனைப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் தனது பாத யாத்திரையை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தொடங்கி வைக்க உள்ளதாகவும் நயினார் கூறியுள்ளார். என்றாலும் அக்டோபர் 1ஆம் தேதியே ஸ்ரீவில்லிபுத்தூரில் நயினார் பரப்புரை மேற்கொள்கிறார். திமுகவில் புதிதாக இணைந்த மருது அழகராஜுக்கு திமுக செய்தி தொடர்பாளர் துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் பேச்சாளராகவும் நமது எம்ஜிஆர் நாளிதழின் ஆசிரியராகவும் இருந்தவர் மருது அழகராஜ். இபிஎஸ் ஓபிஎஸ் உருவாக்கிய நமது அம்மா நாளிதழின் ஆசிரியராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். மறைந்த ஜெயலலிதாவிற்கு உரைகளை எழுதி கொடுத்ததிலும் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. இவர் திமுக சார்பில் ஊடக விவாதங்களில் பங்கேற்பார். கட்சியில் சேர்ந்த உடனே அழகராஜுக்கு பதவி வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனத்திற்காக 16 மணி நேரம் மக்கள் காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க நாள்தோறும் உலகெங்கிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் உடனடியாக அவர்களுக்கு தரிசனம் கிடைப்பதில்லை. இந்த நிலையில் தற்போது பிரம்மோற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் தரிசனத்திற்காக நேற்று 16 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 67,388 பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாகவும் உண்டியல் காணிக்கையாக 1,74,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது.
கடந்த 1963ஆம் ஆண்டு முதல் ராணுவத்தில் சேவை செய்த MiG-21 ரக விமானங்கள் இன்றுடன் ஓய்வு பெறுகின்றன. ரஷ்ய தயாரிப்பான இவை கார்கில் முதல் ஆபரேஷன் சிந்தூர் வரை பல போர்களில் பங்கேற்றுள்ளன. விமானப்படையின் முதுகெலும்பாக திகழ்ந்த இந்த விமானங்கள் ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் இன்று அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் போலீஸ் அலுவலகங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த மிரட்டல்கள் அனைத்தும் புரளி என தெரிய வந்த போதிலும் அச்சமான சூழலே காணப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை, சென்னையில் உள்ள ராணுவ அலுவலகம், ஆளுநர் மாளிகை, நடிகர் S.V. சேகர் வீடு உள்ளிட்ட இடங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அங்கு மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை நடிகர் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். கரூரில் பரப்புரை செய்வதற்கு அனுமதி கிடைக்காத நிலையில் தாவேகாவினர் நீதிமன்றத்தை நாட திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் கரூர் வேலுசாமிபுரத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் நேற்று EPS தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 நாட்களாக இறங்கு முகத்தில் இருந்த தங்கம் இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 320 ரூபாய் உயர்ந்து 84,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் 40 ரூபாய் உயர்ந்து 10,550 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை மேலும் குறையும் என நகைப்பிரியர்கள் எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் அதிகரித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். ST Courier Private Limited, Domestic International Cargo உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.